ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க வருகிறேன் ஃப்ரம் அனிமி சோறுபுணம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் டைரி சீசன் 1 எபிசோட் 16. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்யூனிட்டி புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 40-45 வயசு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகாத வெயில வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இங்க பக்கத்துல இருக்க பில்டிங்லயாவது ஏசி இருக்கணும்டா சாமி, சரி என் பையனை பார்த்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் போயிட்டு இருக்காரு. நீங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பயப்புல வந்து ஆக்சுவலா அடிபட்டு இருக்கேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க என்னன்னா, அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா நைன். என்ன பண்ண வச்சிட்டு இருக்கான்னா, அவன் மேல உட்காந்துட்டு புஷ்அப் சர்றா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கொடுமை மேல கொடுமை பத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆர்வம் இருக்கா, அந்த டிடெக்டிவ் இருக்கான். ஆக்சுவலா என்ன பிளான்னா, நம்ம பையனை வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 7 எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம டிடெக்டிவே பாத்தீங்கன்னா பயங்கரமா தண்ணி காட்டிட்டான். சோ அவன் அளவுக்கு இவன் ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் இவனால அவனை டெஸ்ட்ராய் பண்ண முடியும், அவனை அழிக்கவும் முடியும். சோ அதனால அவனை ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம பொண்ணு தான் அசைன் பண்ணிருக்காங்க ட்ரைனிங் எல்லாத்துக்குமே. ஆனா அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. என்ன எதுக்குமா ட்ரெயின் பண்றீங்க, அது நீங்களே போய் கொண்டு வந்தலாமே அந்த ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ தான் பண்ற, உன்னை ட்ரெயின் பண்ண வேண்டியது என் கடமை அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சடனா ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ள வராரு. என் பையனை தேடிட்டு இருந்தேன், இதான் அந்த ரூம்னு சொன்னாங்க, இதானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்போ அங்க பாத்தீங்கன்னா நம்ம பையனுக்கு மேல அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இது இந்த ஆள் பாத்துட்டு, ஐயோ செம்ம டே மவனே என்ஜாய் பண்ணடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நைனா நீ என்ன நைனா இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். இங்க போயிட்டு அங்க போயிட்டு அப்படியே போட்டோ பிடிக்கிற மாதிரி ஆங்கிள் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு அவரு. அவர் என்ன சொல்றானா, என் பையனை மட்டும் ட்ரெயின் பண்ணாதீங்க, என்னையும் ட்ரெயின் பண்ணுங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை ட்ரைனிங் பண்றதுக்காக கூப்பிடுறான். ஆக்சுவலா இவங்க முதுகுல உட்காந்துட்டு புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஆளால ஒரு புஷ்அப்ஸ் கூட எடுக்க முடியல. அப்படியே டொமுக்கடின்னு விழுந்துட்டான். இந்த அம்மா வந்து மிதி 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 மிதிக்குது. ஏன்டா டே ஒரு புஷ்அப்ஸ் கூட உன்னால எடுக்க முடியாதா, நீ எல்லாம் எதுக்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மிதி மிதி மிதிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம பைபிள்ல யோசிக்கிறான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அப்பாவை பாக்குறோம் செமல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இங்க டிஸ்கஷன்ல நம்ம நைனா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, ரொம்ப நாளா ஆச்சு அவனை பார்த்து, இப்போ உங்க அம்மா கூட ஊர்ல இல்ல, அவங்க கூட வெளியூர் போயிட்டாங்க, போலீஸ்காரங்க எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. சரி அதான் அவனை பாத்துக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, சோ அவனை பாத்துட்டு எல்லாமே பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா வந்து பாக்குறப்பதான் தெரியுது இங்க சரியான ஒரு பொண்ணு இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி ரொமான்ஸ் பண்ற டைப் பண்ணிட்டு இருக்கா. நம்பாலு சரியான பிளே பாயா இருப்பாரு போல இருக்கு. ஆனா நைனுக்கு இது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. அந்த தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பையன் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த யோசிக்கிறான். சரி நம்ம அப்படியே இருந்திருக்கலாமே நல்லபடியா, ஏன் இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க, எந்த ரீசனுக்காக பிரிஞ்சாங்கன்னே தெரியலையே. ஒரு ஸ்டார்ஸா பார்க்கலாம் குடும்பமா நினைச்சேன் நானு, அதுவே என்னால முடியாம தானே இருக்கு. எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் நம்ம பையன். இப்ப என்னன்னா, நைன் ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம காண்டாயிட்டு நம்ம நைனா வந்து எத்தி விட்டுட்டு என்ன சொல்றான்னா, உனக்கு என்ன வேணும், என் கூட அசிஸ்டன்ட் அவ்வளவுதானே, நான் அவனை சேர்த்துக்கிறேன். ஆனா உன் பையனை விட நீ ஒரு டாஸ்க் அதிகமா பண்ணிக்காட்டு, அவனை விட நீ பெட்டரா பண்ணிக்காட்டு, நான் அவனை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, நான் எல்லாத்தையுமே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம நைனா. ஆனா நம்ம பையன் என்ன சொல்றானா, நைனா நம்ம ஏன் பிரிஞ்சோம், இப்ப நீங்க அம்மாவும் நீங்களும் ஒன்னா இருந்திருக்கலாமே, பிரியாமலே இருந்திருக்கலாமே, நல்லபடியா இருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி நம்ம பையன் சொல்லவும், நம்ம நைனா வந்து சரி ஓகே நீ கேட்கற ஆசைப்பட்டு இந்த டாஸ்க்ல நீ என்னோட பெட்டரா பண்ணிட்டேனா, நான் வந்து உங்க அம்மா கிட்ட போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஓகே நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டாஸ்க் எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆறு அப்புறம் ஜூனியர் டிடெக்டிவ் 2 பேரும் வந்து யூனோ எந்த நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. பார்த்தா அந்த அம்மா ரூம்லயே காணும். எங்கடா போனா இவ அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அவ வந்து இவங்க எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான், ஏது நடக்குது, இவனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் அப்படியே ஸ்பை மாதிரி கவனிச்சிட்டு இருக்கா. அப்பதான் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னன்னா, இவங்களோட போன் எல்லாத்தையுமே வந்து அந்த 7ம் அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் வந்து பிடிங்க வச்சுக்கிட்டாங்க. சோ இவங்க கிட்ட போன் கிடையாது. ஆனா இவங்க எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றாங்கன்னு பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. இப்ப என்னன்னா, 7ஓட வீட்டை கட்டுறாங்க, அவனு இருக்கா, அவன் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க பழைய மெசேஜ் எல்லாத்தையுமே படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குது, யூனோ என்ன பண்றா, யூகே என்ன பண்றான்னு ஃபுல்லா படிச்சிட்டு இருக்கும்போது, நம்மளோட பெட்டரா லவ் பண்ணல, ஏதோ அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி போனை தூக்கி போட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா கதற நிலைக்கு இருக்கா. அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொல்றான்னா, என்ன விட்டுட்டு நீ இன்னொரு பொண்ணு கூட போறியா அப்படின்னு மாதிரி சொல்றான். உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் சொல்ல, ஏன் இப்படி பேசுற அப்படின்றான். அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு மெசேஜ்ல எல்லாமே வந்துருச்சு, நீ வந்து வேற யாரு கூட போற, அவளுக்கு நீ ரிங் எல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லி எல்லாமே வந்துருக்கடா இங்க அப்படின்ட்டு. யோ அது என் போனே கிடையாதுமா, அது வேற யாரோ போனு அப்படின்றா. அதெல்லாம் என்கிட்ட பேசாத, நீ இந்த மாதிரிதான் பண்ண போற, நீ ரொம்ப ஒஸ்ட், உன்னை நம்பி நான் என் வாழ்க்கை எல்லாத்தையுமே விட்டுட்டேன், ஐயோ நாசமா போச்சு என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லி கதறி அழுவுறா. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கே ரெகக்னைஸ் ஆகுது, அது வந்து பாத்தீங்கன்னா அவளோட போன்ட்டு, அவளுக்கு தான் வந்து இவங்க கொடுக்க போறான். அந்த பேசிக் கிளாரிட்டி கூட இல்லாம இருக்கு இந்த பொண்ணு. இதெல்லாம் எங்க போய் என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஒண்ணுமா சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா, நைன் வந்து இந்த டாஸ்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன், இது வந்து ஹை புல்அப்ஸ். இந்த ஹை புல்அப்ஸ் யார் மேக்ஸிமம் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லவும், நம்ம நைனா வந்து அப்படியே ஷோல்டர் எல்லாம் தூக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. சின்ன வயசுல என்ன எப்படி கூடுவாங்க தெரியுமா, ஹை புல்அப்ஸ் பாண்டின்னு கூப்பிடுவாங்கடா, இப்ப நான் போய் பண்றேன் பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போய் ட்ரை பண்ண போவான். அப்ப நம்ம பையன் சொல்லுவான், உன் பேரு ஆமனோ,
ஆனா நீ என்னடா பாண்டியன் கூப்பிடுவானா உடனே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு 2 பேரும் போறானுங்க. ஹைப்ளோப்ஸ் எடுக்க போறப்போ நம்ம நைனா ஆள ஒண்ணு கூட எடுக்க முடியல, அப்படியே தொங்கின்னு இருக்காரு. நம்ம போய் அட்லீஸ்ட் 1 2 3 வரைக்கும் எடுத்துட்டு அப்படியே கீழே விழுந்துறான். நம்ம நைனாவும் கீழே விட்டாரு. விழுந்துட்டு ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா, டேய் நீ என்னடா கவுண்ட் பண்ற, நான் அப்புறம் டக்குன்னு 10 பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பில்டப் பண்றான். யோ நீ ஒண்ணு கூட பண்ணல, வாய மூடு அப்படின்ற மாதிரி நம்ம பைபிள்ல சொல்றான். உடனே நம்ம நைன் என்ன சொல்றானா, அதெல்லாம் இல்ல நீ கவனிக்கல, அந்த ஆள் 10 பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஃபேவரா பேசுறான். என்னையா நடக்குதுங்க, நான் தோக்கணும்னுக்காகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறான். அடுத்த டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. அடுத்த டாஸ்க் என்னன்னா வெயிட்டை மெஷர் பண்றது. அந்த மிஷின் எடுத்து அவங்களால எந்த அளவுக்கு ஃபோர்ஸா வந்து அழுத்த முடியும் அப்படின்றத வெயிட்டிங் மெஷர்மெண்ட் வரும். சோ அது மாதிரி பண்றப்போ எதுவும் ஏமாத்த முடியாது, எப்படி நான் தான் ஜே பண்ணீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனும் அந்த மிஷின் எடுத்து அவன் ட்ரை பண்றான். 38 kg வந்துருச்சு. அதே மாதிரி நைனா வந்து பண்ணிட்டு இருக்காரு. நைனா பண்றது பார்த்தா அவரு வந்து டிஃப்ரெண்ட் மிஷின் வச்சிருக்காரு. என்னவோ பாத்தீங்கன்னா 100 கிலோ கிட்ட வருது. என்னையா 100 கிலோ வருது அப்படின்ற மாதிரி இந்த பைப்ல கன்ஃபியூஸ் ஆகிறான். அவள் என்ன சொன்னா, ஜெயிச்சது உங்க நைனா தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாரு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரு டிவைஸ் எங்க நைனாக்கு ஒரு டிவைஸ்ன்ட்டு, நான் இதுல ஜெயிச்சே ஆகணும், அப்பதான் எங்க அப்பாவை எங்க அம்மா ஒன்னா சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்க அடுத்த டாஸ்க் வைக்கிறாங்க. எல்லா டாஸ்கையும் ஜெயிக்கிறது நம்ம நைனா மட்டும்தான். பயங்கரமா ஜெயிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே யார் ஒட்டுன்னு பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா நம்மளோட பொண்ணு பாத்துட்டு இருக்கா. அவன் என்னன்னா கத்தியோட ரெடியா இருக்கா. ஏதாவது நம்ம நைனா வந்து அப்படி இப்படி பண்ணானா ஆளை போட்டு தெரியலான்னு ஒரு பிளானோட தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நைன் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வைக்கிறான். என்னன்னா யார் ஃபர்ஸ்ட் போய் மலையை தொடுறீங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வரும். யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த கம்ப்ளீட் டாஸ்க்ல வின்னர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி செம்மையா ஒரு பிளான் சொல்றான். இதை கேட்டோம்னா நம்ம நைனா வந்து நம்ம பையன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாரு. என்னன்னா, உனக்கு நானும் அம்மா ஒன்னா சேர்றது இஷ்டமாடா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா நைனா நீயும் அம்மா ஒன்னா சேர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா, எனக்கு 2 பேரண்ட்ஸும் வந்துருவாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், லைஃப் செம்ம ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நைனா ஒரு விஷயத்த கேட்கிறாரு. உனக்கு உங்க அம்மா சொன்னாங்களா நானும் அவளும் ஏன் பிரிஞ்சோன்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல எதுவும் சொல்லையே எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இவர் கிட்டத்தட்ட ஒரு $3 மில்லியன் கிட்ட இழந்துட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமான லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ் ஆனதுனால அது எல்லாமே கிரெடென்ஷியல் வந்து இவங்க மேல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா டைவர்ஸ் வாங்கி தனியா பிரிஞ்சுட்டாரு. சோ அதனால இவங்க மேல எந்த போர்டும் வராதுன்ட்டு அந்த ரீசனால தான் 2 பேர் பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்றப்போ இவங்க டாஸ்க் ஆன் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஓட ஆரம்பிச்சோன்னு நம்ம பைபிள்ல யோசிக்கிறான், இவங்க எப்படியாவது சேர்ந்துருவாங்க, லைஃப் நல்லபடியா போயிடும் நினைச்சா, ஆனா இவங்களே ஆல்ரெடி பெரிய பிரச்சனை இருக்காங்களே, இந்த பிரச்சனைல இருந்து எப்படா வெளில கொண்டு வருது இவங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். இப்ப அவன் என்னதான் ஓடி போய் முன்னாடி போனாலும் அவங்க அப்பாவே அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த யூஸுமே கிடையாது, சேர்த்து வைக்க சான்ஸே கிடையாது. அதனால எதுக்குடா ஓடிக்கிட்டுன்னு ஸ்லோவா ஓடுறான். ஆனா அவன் பின்னாடியா யார் வரான்னு பாத்தீங்கன்னா நைன் வந்து என்ன சொல்றானா, இப்ப இது வந்து ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல இல்ல, அந்த கிஃப்ட் வருது வரல, அந்த ஆப்ஷன் நடக்குது நடக்கல, அதெல்லாம் வேற விஷயம். நீ எப்பவுமே லைஃப்ல ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடி இது நடந்தாலும் என்ன ஆக போகுது, நடக்கலனாலும் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நீயே செகண்ட் தாட் வராது. உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நீ வந்து உன்னோட லைஃபை ரன் பண்ணு. அதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாமே மேல இருக்கவங்க பார்த்துப்பான். இப்ப என்னையா பாரு, நான் வந்து பார்த்தா முன்னாடி ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட், ஆனா இப்போ எனக்கு போலீஸ்காரங்களும் சப்போர்ட் பண்றாங்க, ஒன்னே என்னால ட்ரெயின் பண்ண முடியுது, அதனால அதை புரிஞ்சுக்கோ, அதை புரிஞ்சு நட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். இதெல்லாம் கேட்ட நம்ம பையனுக்கும் சரி ஓகே நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடுறான். அவங்க நைனா ஆல்ரெடி முன்னாடி ஓட்டாரு. இந்த சந்தை திரும்பி போய் பார்த்தா அங்க ஒரு பேப்பரும் அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்கு. அதை வந்து அந்த பேப்பர் எடுத்து படிச்சு பாக்குறான். படிச்சு பாக்குறப்ப அவங்க அப்பா என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, அதுக்காக நான் போக வேண்டியது இருக்கு, சோ நீ இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நைனை எழுதி வச்சிருக்காரு. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நைனும் அப்புறம் நம்ம ஜூனியர் டிடெக்டிவ் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அவர் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்றாரு யாருக்குன்னா நைனுக்கு, நீ அவன் ட்ரெயின் பண்ற ரொம்ப நல்ல விஷயம், அவன் எப்படியா டெவலப் பண்ணானா அவன் இந்த சர்வே ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, என்ன எனக்கெல்லாம் தேங்க் பண்ணிட்டு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்றேன்னு சொன்னி அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்றப்போ, அதெல்லாம் நான் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஆகுது. என்னதான் இருந்தாலும் நைனுக்கு நம்மளோட ஜூனியர் டிடெக்டிவ் பிடிக்கும், சரி அந்த ஆள் சொல்லிட்டானா எப்படி கேட்காம இருப்பா, அதே மாதிரி கேட்டு எல்லா சீக்வன்ஸும் நடந்துச்சு. இப்ப என்னன்னா நம்ம பொண்ணு வந்து தூரத்துல இருந்து பைனாகுலர்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கா, என்ன நடக்குது சுத்தி, யாராவது அட்டாக் பண்ண வராங்களா, என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. அப்படி பாக்குறப்போ நம்ம பைபிள் அழகா உட்காந்து ஸ்நாக்ஸ் அப்படி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. சூப்பரா நீ நல்லபடியா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பைனாகுலர் திருப்பி பாக்குறப்போ ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல ஒரு கார் வந்து நிக்குது. யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நைனா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடிட்டு இருக்காரு. எதுக்குடா இந்த ஆள் ஓடுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு அப்படியே பின்னாடி போறா. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆள் உள்ள போயிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் அப்படியே தூக்கி வாரி போட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காரு. எங்கடா போன் எங்கடா போன் எங்கடா போன்ட்டு, என்னடா இது போனை தேடுறது சொல்லி நம்ம பொண்ணு அப்படியே நின்று பாத்துட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவருக்கு ஒரு கால் வருது. அவர் கால் என்ன பேசிட்டு இருக்காருன்னா, இந்த பார்ப்பா நீ சொன்னதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், அவன் போன் எங்க இருக்குன்னு தான் தேடுறாரு, எங்க இருக்குன்னே தெரியல, ஃபுல் இடத்தையும் தேடிட்டேன், இது வரைக்கும் கிடைக்கல, கொஞ்சம் டைம் கொடு, நான் கண்டுபிடிச்சு அதை உடச்சிடுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னு நம்ம பொண்ணுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ இந்த ஆளு வந்து கடன்ல இருக்கான், அதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க நேரம் இந்த ஆளுக்கு தெரிஞ்சது நைனாக்கு யாரோ இருக்காங்க இங்கன்னு சொல்லிட்டு வெளில போய் பாக்குறான். அப்படியே நம்ம பொண்ணு போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜூனியர் டிடெக்டிவ் வந்து 8 எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு அங்க எல்லாத்தையுமே ஒரு அரசு வாரண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா 7 மறுபடியும் நம்ம பையனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு. இதெல்லாம் நியூஸ்ல பயங்கரமா பப்ளிஷ் ஆகி
பயங்கர மாசா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க நைனாவும் நம்ம பையனும் பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்குமா என்ன ஆகுதுன்னா, நம்ம பொண்ணு கத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா, யாருன்னா நைனாவை கொல்றதுக்கு. நம்ம பையன் பாத்துட்டு ஐயோ கொண்டு போட்டுறாதிரி அப்படின்னு சொல்லி ஓடி போய் கத்தியை எடுத்துட்டு போய் தள்ளி வைக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான்னா, டீ ஊத்துற மாதிரி ஊத்திட்டு அதுல வந்து விஷம் மருந்து கலக்குறான். ஏன்டி விஷம் மருந்து எல்லாம் கலக்குற, தேவையில்லாம ஏன்டி பண்ற அப்படின்னு சொல்றப்போ, இப்ப நீ முடிவு பண்ண வேண்டிய விஷயம் வந்துருச்சு, நானா உங்க நைனாவா அப்படின்ற மாதிரி நீ யோசிக்கணும். ஏன்னா உன் நைனா வந்து தப்பான விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நீ இல்லாதப்போ ரூம்குள்ள வந்து உன் போனை தேடுறாரு, உன் போனை உடைக்கிறது தான் அவரோட டாஸ்கே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பயங்கரமா இருக்கு, அந்த கடன் அடைக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்ற சொல்லவும், இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, நீ தேவையில்லாம பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம பையன். நான் சொல்றது உனக்கு புரியலன்னு சொல்றப்போ இவங்களுக்கு ஒரு கால் வருது, ரிசப்ஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க. நம்ம பொண்ணு ரிசப்ஷனுக்கு வந்து போன் எடுத்து பேசுறா. அப்படி பேசுறப்போ அங்க யார் போன் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது செவன் என்ன சொல்றான்னா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள், இவரை போய் கொல்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வச்சுக்காத, நான் சொல்ற வேலையை நீ கரெக்டா செய்யணும், புரியுதா, நான் சொல்றதை செய் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஆர்டர் போடுறான். அப்படி நீ பண்ணல அப்படின்னா அவன் போனை உடச்சு போட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பண்ண ஒத்துக்கிறான். அவன் என்ன வந்து சொல்றா மேல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கொஞ்சம் எதிரி இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டைரக்டா என்ன வந்து இங்க வந்து மீட் பண்ணுங்க, அதுக்கு நீங்களும் வரணும்னு சொல்றாங்க, அது வந்தாதான் எங்களோட போன்ஸ் எல்லாத்தையுமே இங்க திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற நம்ம நைனா யோசிக்கிறார். ஆஹா போனு போய் வாங்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ இவன் ஈவுல அப்படியே பாக்குறா நம்ம பொண்ணு. இவங்க எல்லாருமே கிளம்பி அங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பைப்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க, இப்ப நீ தேவையில்லாம பண்ற, எங்க அப்பாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவளை உனக்கு கொன்றுண்டி அப்படின்னு சொல்றான். டேய் அமைதியா இரு, இங்க என்ன நடக்குதுன்றத பார்த்தோம் உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, செவன் வந்து இவங்க எல்லாரும் வெல்கம் பண்றாரு. பா உங்களுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தது, எவ்வளவு நேரப்பா ஆவீங்க, இப்ப கல்யாணமே உங்களுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கு, சீக்கிரம் வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நைனா நேரா வந்து கேக்குறாரு, என்னப்பா என்ன பாக்கணும்னு சொன்னியா, என்ன விஷயம் அப்படின்றாரு. அப்படியே பைத்திலே ஒரு குத்தி அந்த ஆள் அன்கான்சியஸா போட்டுறான். போட்டுட்டு அவன் 2 போனை எடுத்து அப்படியே காட்டுறான். காட்டிட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றான்னா, இந்த பாரு டே, லாஸ்ட் டைம் நடந்த இன்சிடென்ட்லயே நீ ஆம்பளை இல்லன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னோட லவ்வர் அங்க உளுந்து கிடக்குறா, அவளை ப்ரொடெக்ட் பண்றது கூட நீ துப்பு இல்லாம இருந்த, இந்த வாட்டி உன் நைனா என்கிட்ட இருக்காரு, அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீ என் கூட 1-on-1 வா, உன்னை விட நான் 2 மடங்கு ஹைட்ல இருக்கேன், உன்னை விட நான் செம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கேன், என்ன ஜெயிச்சுட்டு உன் நைனா கூட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம பையனும் நைனா விட்றா அப்படின்னு மாதிரி சொல்லி வேகமா ஓடி வரான், சண்டை போட ட்ரை பண்றான். இவன் என்னன்னா அசால்ட்டா தூக்கி கழுத்தை பிடிச்சி தூக்கி டொங்கு பொங்கு மூஞ்சிலே வைக்கிறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் எங்க அப்பா கூட போய் ஸ்டார்ஸ் போகணும் தான் நினைச்சேன், ஏன்டா எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்றீங்க அப்படின்ற நிலைமையில தான் இருக்கான். ஆனா அடின்னு அடி வாங்கிட்டு இருக்கான், தூக்கி அடிக்கிறாரு. சரி ஓகே, நம்ம நைனா வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணுவாரு நம்ம பையனை அப்படின்றத நானும் நினைச்சேன். ஆனா நைனா என்ன பண்றாரு, டைரக்டா போன் கிட்ட போறாரு. எது நம்மளோட பொண்ணு சொன்ன மாதிரியே நைனா வந்து போன் கிட்ட போயிட்டு அந்த போனை எடுத்து உடைக்க ட்ரை பண்றாரு. இதை பார்த்தோன்னே, நைனா நீ என்ன நைனா பண்ற, அந்த போனை உடைச்சிடாத நைனா அப்படின்றா. டேய் இந்த போன் உடஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி 100 போன் உனக்கு வாங்கி தரேன்டா, நைனாவோட மொத்த டெப்ட் கடந்து போடுண்டா, அதனால நான் சொல்றதை கேள்றா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த போன் அப்படியே உடனே நம்ம பையனுக்கு அப்படியே கான்சியஸ்னஸ் போது, பா முடிஞ்சிச்சுடா சொல்லி, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் கண்ணை திறந்து பார்த்தா உயிரோட தான் இருக்கான். பரவாயில்லையே எதுவுமே ஆகலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன பாத்தீங்கன்னா, நம்மளோட பொண்ணு எல்லா சோஃபா மேலேயும் எகிரி போயிட்டு இருக்கா. அப்ப என்னன்னா, செவனோட ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால, அவ கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலர் வளைய மாதிரி ஒரு சின்னதா இருக்கு, பொக்கே மாதிரி. சோ அந்த பொக்கேக்குள்ளதான் வந்து போன் இருக்குன்றது நம்ம பொண்ணு காதுல கேட்டுட்டா, டைம் லைன் மாறுறது, அதனால அதுலதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவளை அடிச்சு போட்டு அதுல இருந்து எடுத்துறா. நம்ம பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ஒரிஜினல் போனு, அவங்க வச்சிருக்கிறது டூப்ளிகேட், அவங்க எல்லாத்தையும் காப்பி அடிச்சிருக்கலாம், ஆனா இந்த மார்க்கிங்ஸ் எல்லாத்தையும் அவங்களால காப்பி அடிக்க முடியாது, எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அது டூப்ளிகேட்டு. சோ அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத, உன் போன் என்கிட்ட தான் இருக்கு, யூ டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு சொல்றா. இந்த சீக்வன்ஸ் நடந்திருக்குமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி ஒரு பாம்பு ஸ்டாண்ட் போல இருக்கு, எல்லா இடமும் கொலாப்ஸ் ஆகி டபால் வெடிக்குது. அது வெடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையன் இருக்கக்கூடிய ஏரியால ஒரு பயங்கரமான ஒரு கிராக் உளுந்து அப்படியே அவன் கீழே உள்ள போறான். அப்ப அந்த டைம்ல நம்ம பொண்ணு சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தா, நான் முக்கியமா இல்ல உங்க அப்பா முக்கியமா, உங்க அப்பா வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா. இப்ப இவனை காப்பாத்துறதுக்கு 2 பேரும் ஓடி வராங்க, நம்ம பொண்ணு ஓடி வரா, நம்ம நைனா ஓடி வராங்க, 2 பேரும் கை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் கையை யார் பிடிப்பான்றது தான் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். Until then, bye from you, Harikiran from Animes Oru Channel. Thank you.